வணக்கம். நீங்க எங்க கிட்ட கொடுத்த ஓஷோவோட பியாண்ட் என்லைட்டன்மெண்ட் ஆடியோ பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். ஆமா, இது அவரோட 11வது சொற்பொழிவு. இதுல ஆன்மீக சார்பு, விழிப்புணர்வு, அப்புறம் உறவுகள்ல இருக்கிற நல்லிணக்கம்னு நிறைய ஆழமான விஷயங்களை தொடுறாரு. முக்கியமா நாம ஏன் நல்ல தருணங்களை மறந்துடுறோம்னு ஒரு முக்கியமான கேள்வியும் வைப்பறாரு. நாம முதல்ல ஒரு குருவை சார்ந்திருக்கிறது அவசியமா இல்ல அது ஒரு விதமான அடிமைத்தனமாங்கிற கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு குருவோட வேலையே சிஷ்யனை தன்மேல சார்ந்திருக்க வைக்கிறது இல்ல. அப்ப என்னவா? அவனை முழுசா சுதந்திரமானவனா மாத்துறது தான் ஓஷோ சொல்றார். இந்த ஒரு மையக்கருத்தை வச்சுதான் இந்த முழு பேச்சும் அமைஞ்சிருக்கு. சரி, இது கொஞ்சம் விரிவாவே பாப்போம். ஓஷோவோட போதனைகளோட நோக்கமே நம்மள அவர்கிட்ட இருந்து விடுவிக்கிறது தானன்னு சொல்றாரே. ஆமா, எந்த சார்பும் ஒரு அடிமைத்தனம், அதுலயும் ஆன்மீக சார்பு மத்த எல்லாத்தையும் விட மோசமான அடிமைத்தனம்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. ஏன் அது அவ்வளவு மோசமானதுன்னு சொல்றாரு? ஏன்னா மத்த அடிமைத்தனங்கள் அது வெளியில தெரியும். ஆனா இது ஆன்மீகம்ங்கிற பேர்ல வர்றதால ரொம்ப நுட்பமானது, ஆபத்தானதுங்கிறது அவரோட பார்வை. ஓ, இத அவர் பெரிய மத அமைப்புகளோட ஒப்பிடுறாரு. கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், இந்துக்களா, யூதர்களா இருக்கட்டும், அவங்களாம் எப்போதோ இறந்து போனவங்கள பின்தொடர்றாங்கன்னு சொல்றாரா? ஆமா, ஒரு நீண்ட அடிமை வரிசையில நிக்கிறாங்கன்னு சொல்றாரு. உயிருள்ள மனிதர்கள் இறந்து போனவங்களோட கொள்கைகளால ஆளப்படுறது விசித்திரமா இல்லையான்னு கேக்குறாரு. கேட்கவே ஒரு மாதிரி தான் இருக்கு. அப்போ தனித்துவத்துக்கும் சுதந்திரத்துக்கும் தான் இந்த பிரபஞ்சம் மரியாதை செய்யுங்கிறது அவரோட வாதம், அப்படிதானே? சரியா சொன்னீங்க. ஒருத்தன் அவனாகவே இருக்கும்போதுதான் பிரபஞ்சத்தோட இசைக்கு ஏத்த மாதிரி அவன் இருப்பான். இங்கதான் அவர் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றாரு. என்னது? நான் மறைந்த பிறகு நீங்க எதையுமே இழக்க போறதில்ல. ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் அறியாத ஒன்றை அடையக்கூடும்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம், இது எப்படி சாத்தியம்? ஒரு குருவோட உடல் இருப்பு இல்லாம போனா சிஷ்யனுக்கு அது ஒரு இழப்பு தானே? அதுதான் ஓஷோவோட தனித்தன்மை. அவர் என்ன சொல்றாருன்னா, அவரோட உடல் மறைஞ்சதும் அவரோட பிரக்ஞா, அதாவது கான்ஷியஸ்னஸ், அது இந்த முழு பிரபஞ்சத்திலையும் பரவிடும்னு சொல்றாரு. ஒரு குறிப்பிட்ட உடலுக்குள் அடைப்பட்டிருந்த சக்தி எல்லா இடத்துலயும் வியாபிக்கும். ஓ, அப்போ அவரை தேடி எங்கேயும் போக வேண்டான்னு சொல்றாரா? ஆமா, நீங்க எங்க இருந்தாலும் உண்மையான தாகமும் அன்பும் இருந்தா உங்க இதய துடிப்புலயும் அவரை உணர முடியும்னு சொல்றாரு. அப்போ இது குருவை ஒரு நபரா பாக்குற நிலையிலிருந்து ஒரு ஆற்றலா உணர நிலைக்கு நம்மள மாத்துது. கரெக்ட். சார்பு நிலையிலிருந்து சுதந்திரத்துக்கு போறதுங்கிறது இதுதான். இந்த சுதந்திரங்கிற யோசனை கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில நம்மளால அப்படி இருக்க முடியுதா? உதாரணத்துக்கு ஒரு மார்க்கெட்ல பொருள் வாங்கும்போது கூட நம்ம ஒரு இயந்திரம் மாதிரி தான் இயங்குறோம். இத பத்தி ஒருத்தர் கேக்குறாரு இல்லையா? ஆமா, அந்த கேள்வி ரொம்ப யதார்த்தமானது. நான் சந்தையில இருக்கும்போது ஒரு ரோபோ மாதிரி உணர்றேன். ஆனா இங்க உங்க கூட இருக்கும்போது ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கேன். ஏன் இந்த வித்தியாசம்னு கேக்குறார். இது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற அனுபவம் தான். இதுக்கு ஓஷோ சொல்ற விளக்கம் ரொம்ப ஆழமானது. சந்தை, அதாவது இந்த உலகம், உங்ககிட்ட அந்த விழிப்புணர்வை எதிர்பார்க்கறது இல்ல. அதுக்கு என்னதான் வேணும்? அதுக்கு செயல்திறன், அதாவது எஃபிஷியன்சி மட்டும்தான் தேவை. ஒரு டாக்டர் எவ்வளோ திறமையா ஆபரேஷன் பண்றாருன்னு தான் உலகம் பார்க்கும். அவர் எவ்வளவு விழிப்புணர்வோட இருக்காருன்னு பார்க்காது. நிச்சயமா பார்க்காது. இந்த செயல்திறன்கிறது அது இயந்திரங்களோட குணம். அதனால நீங்க ரொம்ப செயல்திறனோட இருக்க முயற்சி பண்ணும்போது. சரியா சொன்னீங்க. அதத்தான் அவர் சொல்றாரு. விழிப்புணர்வுக்காக எதை வேணும்னாலும் பணயம் வைங்க, ஆனா எதுக்காகவும் விழிப்புணர்வை பணைய வைக்காதீங்கன்னு அவர் சொல்ற வரி ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆமா, ஏன்னா உலக வென்ற அலெக்சாண்டர், நெப்போலியன் போன்றவங்களை விட புத்தர், கபீர் மாதிரி விழிப்புணர்வோட வாழ்ந்தவங்க தான் மக்கள் மனசுல வாழ்றாங்கன்னு சுட்டி காட்டுறார். அப்போ விழிப்புணர்வு ஆழமாகும் போது என்ன நடக்கும்? நம்மளோட செயல்திறன் குறைஞ்சிடுமா? அது ஒரு பயம் இருக்குமே. குறையலாம். ஓஷோ அதை ஒத்துக்கிறாரு. ஆனா அதுல அருள், அதாவது கிரேஸ்ங்கிற ஒரு புதிய தரம் சேரும்னு சொல்றாரு. அருள்? ஆமா, ஒரு இயந்திரத்தால அருளோட செயல்பட முடியாது. நீங்க விழிப்புணர்வோட இருக்கும்போது உங்க செயல்கள்ல, உங்க பேச்சுல, உங்க பார்வையில, ஏன் உங்க மௌனத்துல கூட ஒரு கவிதையும் இசையும் இருக்கும். அந்த தரம் இயந்திரத்தனமான செயல்திறனை விட உயர்ந்ததுன்னு சொல்றார். ஆமா, அதுதான் அவரோட கருத்து. இந்த அருள், இசைங்கிற வார்த்தைகள்லாம் கேட்கும்போது எனக்கு உறவுகள் பத்தின நினைவு வருது. ஓஷோ நல்லிணக்கம், அதாவது ஹார்மோனி பத்தி பேசுற இடம் ஒரு கவிதை மாதிரி இருக்கு. 2 உடல்கள் இருக்கலாம், ஆனா அவற்றுக்குள்ளிருக்கும் ஆன்மாக்கள் 2 அல்ல, ஒன்றுன்னு சொல்றாரு இல்லையா? ஆமா, அதுதான். அதேவர் அன்றாட உறவுகளோட சிக்கல்களோட ஒப்பிட்டு பேசுறார். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் நடுவுல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம ஒரு பனிப்போர் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பூகம்பத்துக்கு மேல உட்கார்ந்திருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றார். ஆமா, ஆனா நல்லிணக்குங்கிறது நான்கிற அகந்தைய முழுசா விட்டுட்டு இன்னொருத்தரோட ஒன்றி போறது. இதுக்கு அவர் சொல்ற வாச்சஸ்பதி பாமதி கதை என் மனச ரொம்ப தொட்டுச்சு. அது கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நிச்சயமா.
வாசஸ்பதி ஒரு பெரிய தத்துவஞானி. அவர் பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதணும்னு முடிவு பண்ணி அதுல முழுசா மூழ்கிடுறாரு. ஓகே. கல்யாணம் கூட பண்ணிக்கிறாரு. ஆனா தம் மனைவி யாரு, எப்படி இருக்கிறாங்கிறத கூட கவனிக்காம 12 வருஷம் அந்த வேலையில மட்டுமே இருக்காரு. 12 வருஷமா? நம்பவே முடியலையே. ஆமா, அந்த பொண்ணு பாமதி ஒரு வார்த்தை கூட பேசாம அவரோட குறிக்கோளுக்கு எந்த இடையூறும் செஞ்சிடக்கூடாதுன்னு நிழல் மாதிரி இருந்து அவருக்கு சேவை செய்றா. அடையப்பா. 12 வருஷம் கழிச்சு ஒரு நாள் ராத்திரி வாசஸ்பதி தன்னோட வேலைய முடிச்சிட்டு நிமிர்ந்து பார்க்கும்போது தான் ஒரு இளம்பெண் அங்க விளக்குக்கு எண்ணெய் ஊத்திட்டு இருக்கிறத பார்க்கறார். அப்போதான் அவருக்கு உரைக்குது. அப்புறம் என்னாச்சு? அவர் அவகிட்ட நீ யாருன்னு கேக்குறாரு. என்னது? தான் மனைவி கிட்டயா? ஆமா, அதுக்கு அவ சொல்றா, நான் உங்க மனைவி பாமதி. நீங்க ஒரு பெரிய வேலையில இருந்தீங்க, நான் உங்களுக்கு தொந்தரவா இருக்க விரும்பலன்னு சொல்றா. இத கேட்டதும் அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அதை கேட்டதும் வாசஸ்பதிக்கு கண்ணிலிருந்து கண்ணீர் வருது. அவளோட அந்த தன்னலமற்ற அன்பையும் பொறுமையையும் பார்த்து தான் கஷ்டப்பட்டு எழுதின அந்த மாபெரும் தத்துவ உரைக்கு அவளோட பேரான பாமதின்னு பேர் வைக்கிறார். இது ஒரு நெகிழ வைக்கிற கதை தான். ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. இது இன்னைக்கு சாத்தியமா? நீங்க கேக்குறது சரிதான். இன்னைக்கு காலகட்டத்துல இது ஒரு அடிமைத்தனம்னு கூட பார்க்கப்படலாம். ஆமா. ஓஷோ இந்த கதையை அப்படியே பின்பற்ற சொல்லல, அதுல இருக்கிற சாரத்தை எடுத்துக்க சொல்றார். அந்த சாரம் என்ன? அகந்தையை துறந்த அன்பு, தன் இருப்ப முழுசா மறந்து இன்னொருத்தரோட ஒன்றிப் போற அந்த நல்லிணக்கம்தான் குரு சிஷ்ய உறவோட அடிப்படை. இத கத்துக்கிட்டா மத்த எல்லா உறவுகளையும் பயன்படுத்தலாம்னு சொல்றார். அப்ப இந்த நல்லிணக்கம்ங்கிறது நாம உருவாக்குற விஷயம் இல்ல, அது தானா நிகழ வேண்டிய விஷயம்னு சொல்றீங்களா? ஆமா, இது நம்மள ஓஷோ சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு கூட்டிட்டு போகுது. செய்தல் மற்றும் நிகழ அனுமதித்தல். ஆமா. ஒருத்தர் சொல்றார், நான் காத்திருந்த போது பல அழகான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சதுன்னு. ஆமா, அதுக்கு ஓஷோ சொல்ற பதில் வாழ்க்கையோட 2 பக்கங்களையும் நமக்கு காட்டுது. அது என்ன 2 பக்கங்கள்? ஓஷோ வாழ்வை 2ஆ பிரிக்கிறாரு. ஒன்னு பொருள் சார்ந்த விஷயங்கள், அதாவது மண்டேன். பணம், வீடு, பதவி மாதிரி விஷயங்களா? கரெக்ட். இதையெல்லாம் நீங்க செய்துதான் ஆகணும். இதுக்காக நீங்க போராடணும், முயற்சி செய்யணும். சும்மா உட்காந்து தியானம் பண்ணா பணம் வராது. இது ஒரு பகுதி. சரி, இன்னொரு பகுதி? அதுதான் அத்தியாவசியமான விஷயங்கள், எசென்ஷியல். அன்பு, அமைதி, ஆனந்தம், தியானம், இதெல்லாம். ஓ. இந்த விஷயங்களை உங்களால செய்ய முடியாது. நீங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அன்பை உருவாக்க முடியாது. அது தானா நிகழ வேண்டிய விஷயம். அதுக்கு நாம காத்திருக்கணும், அனுமதிக்கணும். ஆமா, இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சிக்காததால தான் நிறைய குழப்பம் வருது. ஒரு நிமிஷம். இதை இவர் காதல், கல்யாணத்தோட ஒப்பிட்டு பேசுறாரே, அப்போ அரேஞ்ச் மேரேஜும் தப்பு, லவ் மேரேஜும் தப்புன்னு சொல்றாரா? அப்போ எதுதான் சரி? இது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. கரெக்டா கேட்டீங்க. ஓஷோவோட பார்வைப்படி ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணம் ஒரு கடமை, ஒரு சமூக ஒப்பந்தம். அதுல காதல் இருக்காது. அதனால அது பெரும்பாலும் தோல்வி அடையுது. சரி. காதல் திருமணம்னு நாம சொல்றது பெரும்பாலும் வெளிப்புற அழகு, கவர்ச்சியை அடிப்படையா வச்ச ஒரு எதிர்வினை, ஒரு ரியாக்ஷன். அந்த கவர்ச்சி மறைஞ்சதும் காதலும் மறைஞ்சிடும். அப்ப அதுவும் தோல்வி அடையுது. ஆமா, அப்ப எதுதான் தீர்வு? உண்மையான காதல்ங்கிறது வெளிப்புற விஷயங்களை சார்ந்ததில்ல. அது 2 இதயங்கள் எந்த முயற்சியும் இல்லாம ஒரே தாளத்துல துடிக்கிற ஒரு நல்லிணக்கம். ஓ, வாசஸ்பதிக்கும் பாமதிக்கும் இருந்த மாதிரி. சரியா சொன்னீங்க. அந்த நல்லிணக்கமான தருணம் நிகழ நாம தியானத்தோட பொறுமையோட காத்திருக்க கத்துக்கணுங்கிறது தான் ஓஷோவோட கருத்து. அது ஒரு செயல் இல்ல, அது ஒரு நிகழ்வு. ஓகே, இப்போ புரியுது. அப்படிப்பட்ட நல்லிணக்கமான அழகான தருணங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்தாலும் நாம ஏன் அது சீக்கிரமா மறந்துட்டு கஷ்டமான விஷயங்களை மட்டும் பிடிச்சு வச்சுக்கிறோம்? உரையாடலோட இறுதியில வர்ற இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இது ஒரு உளவியல் உண்மை. நம்ம மனசோட இயல்பே அதுதான். அது எதிர்மறையான வலிக்கிற விஷயங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கும். அது ஒரு பாதுகாப்புக்காகவா? ஆமா, ஒரு சர்வைவல் மெக்கானிசம். ஒருத்தர் உங்களை அவமதிச்சா அது ஜீவிதம் முழுக்க மறக்க மாட்டீங்க. ஆனா 1000 பேர் உங்களுக்கு மரியாதை செஞ்சதை சுலபமா மறந்துடுவீங்க. நம்ம மனசு பூக்களை விட முட்களை தான் அதிகமா கவனிக்குது இல்லையா? ஆமா, அதத்தான் அவர் சொல்றார். இத விளக்க அவர் சொல்ற அந்த யூதர்களின் கதை ரொம்ப நகைச்சுவையா இருக்குமே. ஆமா, அது ரொம்ப அருமையான கதை. 2 சீடர்கள் அவங்களோட தலைமை குரு கிட்ட போறாங்க. 2 பேருக்கும் புகைப்பிடிக்கணும். சரி. முதல் சீடன் போய், குருவே, நான் பிரார்த்தனை செய்யும் போது புகைப்பிடிக்கலாமான்னு கேக்குறான். குருவுக்கு பயங்கர கோபம் வந்து, முடியாது, இது கடவுளை அவமதிக்கிற செயல்னு சொல்லி அவனை திட்டி அனுப்பிடுறார். ஓகே. 2வது சீடன் கொஞ்சம் புத்திசாலி. அவன் போய், குருவே, நான் புகைப்பிடிக்கும் போது பிரார்த்தனை செய்யலாமான்னு கேக்குறான். இதுக்கு என்ன பதில் வந்தது? அதை கேட்ட குரு ரொம்ப சந்தோஷப்பட்டு, நிச்சயமாப்பா,
எந்த நேரத்திலையும் கடவுளை நினைக்கலாம், அது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, 2 பேருமே புகைக்கத்தான் போறாங்க. ஆனா ஒரு சின்ன வார்த்தை விளையாட்டுல ஒருத்தர் திட்டு வாங்குறார், இன்னொருத்தர் ஆசீர்வாதம் வாங்குறார். சரியா சொன்னீங்க. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அணுகுமுறையில ஒரு சின்ன மாற்றம் ஒரு பெரிய வித்தியாசத்தை உருவாக்குது. ஆமா. நம்ம வாழ்க்கையில நடக்கிற குப்பைகளை சேகரிச்சுக்கிட்டே ஒரு சுமையோட வாழறதா, இல்ல பூக்களையும் அழகான தருணங்களையும் சேகரிச்சு நறுமணத்தோட வாழறதாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அது நம்மளோட தேர்வு. ஆமா, அது ஒரு தேர்வு. ஆக இந்த முழு உரையாடலையும் பார்க்கும்போது ஓஷோ சில முக்கியமான விஷயங்களை நமக்கு சொல்றார். ஆன்மீகத்துல சார்பில்லாம சுதந்திரமா இருக்கிறது, இயந்திரத்தனமான செயல்திறனை விட விழிப்புணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அகந்தைய விட்டுட்டு உறவுகள்ல நல்லிணக்கத்தோட இருக்கிறது. அப்புறம் வாழ்க்கையோட முக்கியமான விஷயங்கள் நிகழ நம்ம காத்திருக்க கத்துக்கிறது. ஆமா, இந்த எல்லா கருத்துக்களும் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்குன்னு தோணுது. கரெக்ட். சார்பு நிலை, செயல்திறன், அகந்தை, செய்தல்ங்கிற எண்ணம், இது எல்லாமே வெளிப்புறமான இயந்திரத்தனமான வாழ்க்கையோட அம்சங்கள். அதுக்கு பதிலா சுதந்திரம், விழிப்புணர்வு, நல்லிணக்கம், நிகழ அனுமதித்தல், இது எல்லாமே அகத்தன்மை கொண்ட உயிர்ப்புள்ள வாழ்க்கையோட அம்சங்கள். இந்த மாற்றத்தை நோக்கி நகரத்தான் அவர் அழைக்கிறார். இறுதியா உங்களுக்கான ஒரு சிந்தனை. நம்ம மனசு இயல்பாவே முட்களைத்தான் சேகரிக்கும்னு பார்த்தோம். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் வாழ்க்கையில நடக்கிற அருளும் நல்லிணக்கமும் கொண்ட தருணங்களை மட்டும் நான் என் நினைவுல பதிய வச்சுக்குவேன்னு நீங்க ஒரு கன முடிவெடுத்தா எப்படி இருக்கும்? அந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க வாழ்க்கைய பத்தி நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கிற கதைய எப்படி மாற்றி எழுதும்? யோசிச்சு பாருங்க.